பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, இந்த நாள்ல ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 9வது அதிகாரத்துல முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். ஆமென். கவனிங்க, நீ பெருகுவாய் என்கிற தலைப்புல நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்லுகிறார், அவனை ஆசீர்வதித்து நோவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கேட்டு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆண்டவர் நோவாவை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, ஆண்டவர் நோவாவை ஆசீர்வதித்து பெருக சொன்னதுக்கு முன்பாக ஆண்டவர் நோவாவை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார். அது என்னன்னு நான் உங்களுக்கு வசனத்தை வாசிக்கிறேன். பாருங்க, அதே ஆதியாகமம் 8வது அதிகாரத்துல 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனிங்க, நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நோவாவை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று சொன்னதுக்கு முன்பாக ஆண்டவர் நோவாவை பார்த்து சொன்ன வார்த்தையில கேட்டினா, நீங்கள் பேழையை விட்டு புறப்படுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பேழை என்பது என்ன கேட்டீங்கன்னா, இது ஒரு அளக்கப்பட்ட ஒரு இடம். ஹல்லேலூயா. இது ஒரு லிமிட்டேஷனான ஒரு இடம். இது நோவாவை பாருங்க, ஆண்டவர் அளந்து அளவெடுத்து செய்ய சொன்ன ஒரு இடம். அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அதுக்குள்ள மனுஷங்க வாழ முடியும். குறிப்பிட்ட அளவுக்கு தான் அதுக்குள்ள கெப்பாசிட்டி இருக்கு. சோ அந்த இடத்துல உட்கார்ந்து நோவாவை தேவன் ஆசீர்வதிக்க முடியவில்லை. நோவாவால பெருக முடியவில்லை, என்லார்ஜ் ஆக முடியல. அப்ப ஆண்டவர் நோவாவை பார்த்து சொன்ன காரியம் என்ன கேட்டீங்கன்னா, நீ அந்த பேழையை விட்டு வெளியே வா. அதாவது பாருங்க, லிமிட்டேஷன். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில நாம் வளரணும், ஆசீர்வதிக்கப்படணும், நாம் பெருகணும் நாம் விரும்புறோம். பட் ஆனா ஒரு குறுகிய இடத்துல உட்கார்ந்துட்டு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும் நாம் நினைக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க பெருகணும், உங்க ஊழியம் பெருகணும், உங்க வாழ்க்கையில நீங்க பெருகணும், நீங்க மேல மேல போகணும், நீங்க ஒரு பெருக்கத்தை பார்க்கணும். அப்படின்னா நீங்க இன்னைக்கு இருக்கிற அந்த லிமிட்டேஷனை விட்டு வெளியே வாங்க ஆண்டவர் சொல்றாரு. எதுலெல்லாம் நம்ம லிமிட்டேஷன் பாருங்க, நாம் குறைந்த நேரம் நம்ம உழைச்சோம் அப்படின்னா நமக்கு குறைந்த அளவுக்கு தான் நமக்கு ஊதியம் கிடைக்கும். ஹல்லேலூயா. நீங்க குறைந்த அளவுக்கு ஊழியம் செய்தால் குறைந்த அளவுக்கு தான் ஆத்மா கிடைக்கும். பாருங்க, ஒரு வசனம் அழகா சொல்லுகிறது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையினால் தேவ பிள்ளைகளே, நீங்க உங்க வாழ்க்கையில பெருகணுமா, உங்க சபை பெருகணுமா, நீங்க லிமிட்டேஷன் விட்டு வெளியே வரணும். கொஞ்ச நேரம் தான் நான் ஜெபம் பண்ணுவேன், கொஞ்ச நேரம் தான் வேதம் வாசிப்பேன், கொஞ்ச நேரம் தான் ஊழியம் செய்வேன், இப்படி நீங்க ஒரு லிமிட்டேஷன்ல இருப்பீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க பெருக முடியாது. நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க பேழையை விட்டு வெளியே வாங்க, அப்போது கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.